தம்பி மு. எல்லாளன் அவர்களை, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் மா. சங்கத்தமிழன் அவர்களை, மாவட்ட செயலாளர்கள் இரா. காளிமுத்து, அரச முத்துப்பாண்டியன், வழக்குரைஞர் ப. ரவிக்குமார், தீபம் என்கிற சுடர்மொழி, ஊர்சேரி சிந்தனை வளவன் ஆகிய தோழர்களே, வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற மாநில துணைச் செயலாளர் கவிஞர் ரேவதி அழகர்சாமி அவர்களே, மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் ஆற்றலரசு, கனியமுதன், செல்லப்பாண்டியன், கலைவாணன், கலைவேந்தன், இன்குலாப், வில்லவன் கோதை, மாலிக், தமிழ்வாணன், தமிழ் இனியன், முரசு தமிழப்பன், சஜந்தராஜ், MC கார்த்திக் ஆகிய தோழர்களே, மற்றும் அலங்கை செல்வ அரசு, விடுதலை புலியம்மாள், இரா. பாண்டியம்மாள், மேலூர் சசி, பாலம்மாள், கல்லன் திருமொழி, ஜலால் முகமது, ஆ. கோமதி, அன்பரசு, சௌரியம்மாள், நாகரத்தினம், கனி மனோகரன், முத்துராஜ், சதுரகிரி, தங்கப்பாண்டி செல்வி, வழக்குரைஞர் முருகன், முகமது இஸ்மாயில், சவுந்தரவல்லி, பாரிவல்லல், அகமது சாஹிப், நிர்மலா, வர்கீஸ், முத்துச்செல்வி, கதிரேசன், துர்காதேவி, கரிசன் சுரேஷ், முகமது யாசின், நெல்லை அமுதா, களக்காடு சுந்தர், லான்சி, பகலவன், கலைச்செல்வி ஆகிய தோழர்களே, மாவட்ட செயலாளர்கள் சா. தமிழரசன், திருவளவன், ஆறுமுகம், மைதீன் பாவா, ரஃபீக் முகமது, கோடி மதன், சீசு இளைய கௌதமன், வழக்குரைஞர் பாலையா, சாத்தூர் சந்திரன், இனியவன், பிரியதர்சினி, செல்வின் ஜெயசுதாஸ், அற்புதகுமார், பிரபாகர், இலைட்டா, ஆட்டோ கணேசன், முருகன், பண்பொழி செல்வம், வசந்தகுமார், லிங்கவளவன், ஜான் தாமஸ், அருட்செல்வன், MC சேகர், முத்துவளவன், மேசியா, தேவகி, கோபி என்கிற பேரறிவாளன், அப்துல் காலித் ஆகிய தோழர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற மேனாள் மாநகர் மாவட்ட செயலாளர் மஞ்சள் மேடு கதிரவன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர்கள் கன்னியாகுமரி கிழக்கு மேபல், மேற்கு செலின் சிவா, மையம் சோனியா, மாநகரம் ராணி, தூத்துக்குடி தெற்கு தமிழ்ச்செல்வி, வடக்கு விஜயா, மாநகர் சித்ரா, நெல்லை மாநகர் மாதவி, தெற்கு தங்கேஸ்வரி, மேற்கு பிரியா, தென்காசி மேற்கு பிரியங்காதேவி, கிழக்கு முத்துச்செல்வி, வடக்கு துர்க்கையம்மாள், விருதுநகர் கிழக்கு சாந்தா, மேற்கு விஸ்வாசம்மாள், மாநகர் செல்வ மீனா, ராமநாதபுரம் கிழக்கு சவுந்தரவல்லி, மேற்கு ரேகா, சிவகங்கை தெற்கு காளீஸ்வரி, மதுரை மாநகர் தெற்கு ராணி, புறநகர் தெற்கு சுமதி, கிழக்கு கா. செல்வி, தேனி கிழக்கு பஞ்சவர்ணம், திண்டுக்கல் மாநகர் மாவட்டம் சபரியம்மாள், மைய மாவட்டம் பாண்டியம்மாள், மேற்கு மாவட்டம் ரெஜினா ஆகிய தோழர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் கு.க. பாவலன், வன்னி அரசு மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, நம்முடைய அழைப்பை ஏற்று உடனடியாக இசைவு தந்து
இந்த நிகழ்வில் பங்கேற்று சாதி ஒழிப்பிலும் மது ஒழிப்பிலும் சிறுத்தைகளோடு இணைந்து பயணிப்போம் என்கிற உறுதியை நம்மிடையே வழங்கி மது ஒழிப்பின் தேவையை வலியுறுத்தி சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, நெடுநேரமாக காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணி 9 ஆகப் போகிறது. இந்த ஊடகவியலாளர்களோடு நின்று கொண்டிருக்கிற தோழர்கள் தயவுசெய்து கீழே உட்காருங்க ப்ளீஸ். நீங்கள் சுவர் வச்ச மாதிரி நிற்கிறீங்க, பின்னால் இருக்கிறவங்களும் மறைஞ்சிருங்க. முடிஞ்ச வரையிலும் கேமராமேன் கொஞ்சம் உட்கார்றது முயற்சி பண்ணுங்க. நாற்காலி இல்லைன்னா நாற்காலி வாங்கிங்க. அந்த வாசலில் நிற்கிறவங்களாம் கொஞ்சம் முன்னால் வந்து உட்கார்ந்தீங்கன்னா எனக்கு பேசுகிற மூடு வரும், நல்லா இருக்கும். நீங்கள் நின்றுகிட்டே இருக்கிறது எப்போ ஓடுவீங்களோங்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு, வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. வந்து அமர்ந்தீங்கன்னா நீங்கள் என் பேச்சை கேட்க தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். நிற்கிறவங்க தயவுசெய்து உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. நல்ல தரை தானே, எவ்வளவோ மண் தரையில் உட்காருங்கலாம். பொதுக்கூட்டம் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம்ல, கலந்துருக்கிறோம்ல, நல்ல சிமெண்ட் தரை தானே, நல்லா தானே இருக்கு. உட்காருங்க. ஏன் வாசலில் நாற்காலியை போடுறீங்க? வழியில் அவங்க உட்காரவங்க மறைக்கிறீங்க. நாற்காலியே சைட்லேயே போடுங்க. நாற்காலி சைடில் போடுங்க. நின்றுக்கிட்டு இருக்கவங்க நடுவில் உட்காரத்துக்கு இடம் கொடுன்னு சொன்னேன். நீங்கள் அது அவங்களுக்கும் மறைச்சிங்கன்னா அப்புறம் அவங்க எழுச்சி பின்னால் போயிடுவாங்க. கடந்த 11ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக மண்டல வாரியான செயற்குழு கூட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம். வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு எப்படி மண்டல வாரியான செயற்குழு கூட்டங்களை நடத்தி அந்த மாநாட்டின் வெற்றியை நாடறிய செய்தோமோ, அதுபோல இந்த மாநாட்டையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 11ஆம் தேதி விழுப்புரத்திலே நடந்தது. 12ஆம் தேதி சென்னை மண்டல செயற்குழு மறைமலை நகர் பகுதியிலே நடந்தது. 15ஆம் தேதி திருவாரூரிலே காவிரி படுகை மாவட்டங்களுக்கான மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. 17ஆம் தேதி வேலூர் மண்டல செயற்குழு வேலூரிலே நடைபெற்றது. 18ஆம் தேதி மேற்கு மண்டல செயற்குழு சேலத்திலே நடைபெற்றது. 19ஆம் தேதி மைய மண்டல செயற்குழு திருச்சிராப்பள்ளியிலே நடைபெற்றது. இன்றைக்கு நிறைவாக தென்மண்டல சிறப்பு குழு மதுரை மாநகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை 2 நிகழ்வுகளாகத்தான் ஒருங்கிணைக்க எண்ணியிருந்தோம். காலையில் திருநெல்வேலியில் ஒரு செயற்குழு, மாலையில் மதுரையிலே ஒரு செயற்குழு என 2ஆக பிரித்து நடத்தத்தான் எண்ணியிருந்தோம். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை ஒருங்கிணைந்து திருநெல்வேலியிலே நடத்தலாம் என எண்ணியிருந்தோம். ஆனால் நாள் நமக்கு போதவில்லை. இன்னும் எஞ்சி இருப்பது 10 நாட்கள் தான். அடுத்தடுத்து நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பல நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. ஆகவேதான் ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே இடத்தில் நடத்த வேண்டிய ஒரு தேவை எழுந்துவிட்டது. அதனால்தான் இடம் பற்றாக்குறை, நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள், வெளியிலும் இருக்கிறார்கள். முன்னணி பொறுப்பாளர்கள் அமர்வதற்கு இடமில்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் உரையாற்றுகிற போது ஒன்றை சொன்னார். இன்றைக்கு மது ஒழிப்பு ஒரு பேசுவது பொருளாக மாறி இருக்கிறது. நாடே அது பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறது, உரையாடிக் கொண்டிருக்கிறது. வழக்கமாக சங் பரிவார் கும்பல் தான்
பேசுபடு பொருளை தீர்மானிப்பார்கள், அஜெண்டாவை தீர்மானிப்பார்கள். அவர்களே ஒரு பிரச்சனையை எழுப்பிவிட்டு அதை பற்றி நாடே பேசிக் கொண்டிருக்கிற போது அவர்களின் தில்லுமுள்ளு வேலைகளை வழக்கம் போல் செய்து கொண்டிருப்பார்கள். மக்களின் கவனத்தை திசை திருப்பி விடுவார்கள். அவ்வாறு இல்லாமல் இன்றைக்கு சங்கிகள் பதறக்கூடிய வகையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசுபடு பொருளை தீர்மானித்திருக்கிறது. இது இந்த இயக்கத்தின் அணுகுமுறையில் உள்ள சாதுரியம். அதை நான் பாராட்டுகிறேன் என்று பெருமகிழ்வோடு இங்கே பதிவு செய்தார். அத்துடன் இன்னொன்றையும் சொன்னார். இந்த மாநாடு இன்னொரு கூடுதல் சிறப்பை பெறுகிறது, அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது. இந்த மேடைக்கு வந்து நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். மேடையில் மகளிர் மட்டுமே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. இந்த மாநாடே மகளிர் மாநாடு. மது ஒழிய வேண்டும் என்ற குரல் மகளிரின் குரலாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்திருப்பது மிகுந்த பாராட்டுதலுக்குரியது என்று பூரிப்போடு தனது கருத்தை பதிவு செய்தார். தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். மேலும் அவர் இன்னொன்றை சொன்னார். திருமாவளவன் ஏன் இந்த நேரத்திலே மது ஒழிப்பை கையில் எடுக்க வேண்டும்? அவர் உயர்ந்த பொது நோக்கோடு தான் இதை கையில் எடுத்திருக்கிறார். தேர்தல் வரை இன்னும் எவ்வளவோ பல மாதங்கள் இருக்கின்றன. தேர்தலுக்கும் இதற்கும் பொருத்தம் இல்லை, தேர்தலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. எனவே இவருடைய நோக்கம் தூய்மையானது, அரசியல் கணக்குகளோடு தொடர்புடையது அல்ல என்பதை இங்கே பதிவு செய்தார். அதற்காகவும் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வாறு புரிந்து கொள்வதற்கே ஒரு சக்தி தேவை, ஒரு ஆற்றல் தேவை. உள்ளதை உள்ளபடியே புரிந்து கொள்வதற்கு, களங்கமில்லாமல் புரிந்து கொள்வதற்கு, களங்கப்படுத்தாமல் விவாதிப்பதற்கு. திரிபுவாதம் என்பதுதான் அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற சக்தியாக விளங்குகிறது. திரிபுவாதம், நாம் ஒன்று சொல்லுவோம், அவர்கள் வேறொன்றாக திரித்து பரப்புவார்கள். இன்றைக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தை இந்திய மண்ணின் தொல்குடிகளின் நாகரிகம், திராவிடர்களின் நாகரிகம், தமிழர்களின் நாகரிகம் என்று கண்டுணர்ந்து சொன்ன ஜான் மார்ஷலுடைய நாள். ஆகவே இந்த நாள் சிறப்புக்குரிய நாள் என்று சொன்னார். அவர்கள் கண்டறிந்து சொன்னது 100 ஆண்டுகளுக்கு முன்பு. இது திராவிட நாகரிகம் என்று அப்போது சொன்னார்கள். திராவிடர்கள் என்றால் அது தமிழர் நாகரிகம் என்றுதான் பொருள் என்று இப்போது நாம் அதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் சங்பரிவார்கள் அது திராவிட நாகரிகம் இல்லை, ஆரிய நாகரிகம் என்று திரித்து கருத்து பரப்புகிறார்கள். அங்கே சரஸ்வதி என்ற ஒரு நதி ஓடியதாகவும் கதை கட்டுகிறார்கள். இவ்வாறு வரலாற்றையே திரித்து தவறான செய்திகளை மக்களிடையே பரப்புகிற கும்பல் தான் இன்றைக்கு ஆட்சி அதிகார பீடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். வரலாறு வேறு, புராணம் வேறு. ஆரியர்கள் வந்தேரிகள் இல்லை, அவர்களும் இந்த தேசத்தின் பூர்வீக குடிகள் தான் என்று சொல்ல துணிந்திருக்கிறார்கள். இதுதான் திரிபுவாதம். திருமாவளவன் உண்மையிலேயே மதுவை ஒழிப்பதற்காக மாநாடு நடத்தவில்லை. திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்களை பெறுவதற்கு, திமுகவை மிரட்டுவதற்கு மாநாடு நடத்துகிறார் என்று சில கும்பல் கூச்சலிடுகிறது. இது திரிபுவாதம். இன்னொரு தரப்பினர் இல்லை இல்லை, திமுகவை விட்டு வெளியேறுவதற்கு திருமாவளவன் திட்டமிடுகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு
மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணியை உடைப்பதுதான் திருமாவளவனின் நோக்கம். இப்படி ஒரு கும்பல் திரித்து உண்மையை மறைத்து பொய் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இதுதான் திரிபுவாதம் என்று பொருள். இந்த திரிபுவாதம்னா என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். உண்மைக்கு மாறாக அவர்களின் விருப்பத்தை ஏற்றி அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு கதையை, ஒரு நேரேஷன், ஒரு கதையை உருவாக்கி பரப்புவார்கள். ஏன் இந்த மாநாட்டை இப்போது நடத்த வேண்டும்? இப்படி சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். திடீரென்று திருமாவளவனுக்கு என்ன ஞானோதயம் வந்து விட்டதா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அவர்கள் இப்போதுதான் விழித்து பார்க்கிறார்கள். நம்மை எல்லாம் கவனிக்க இப்போதுதான் தொடங்கி இருக்கிறார்கள். இதே மகளிர் அணி சார்பில் 2015 திருச்சிராப்பள்ளியில மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே நடத்தியிருக்கிறது. ஊர் ஊராய் குண்டறிக்கைகளை கொடுத்து பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறது. மதுவை ஒழிப்போம், மனித வளம் காப்போம் என்ற முழக்கத்தை எழுப்பியிருக்கிறோம். அப்போது அவர்களுக்கு செவியில் ஏறவில்லை. நாம் அவர்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. நம் பேச்சை அவர்கள் கேட்பதில்லை, கவனிப்பதில்லை. இப்போதும் அவர்கள் கவனிக்கிறார்கள். ஏன் கவனிக்கிறார்கள் என்றால், ஏதோ நாம் பெரிய சக்தி அல்லது திருமாவளவன் பெரிய தலைவர் என்றெல்லாம் அவர்கள் மதிப்பீடு செய்து கவனிக்கவில்லை. அவர்கள் கவனிப்பதற்கு காரணம், ஏதாவது ஒரு வார்த்தையை திருமாவளவன் தப்பி தவறி விட்டுவிட மாட்டானா, அதை பயன்படுத்தி திமுக கூட்டணியில் உரசலை ஏற்படுத்தி, விரிசலை ஏற்படுத்தி பிளவை உண்டாக்க முடியாதா, திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த முடியாதா என்று இளவு காத்த கிளி போல் காத்து கிடக்கிறார்கள். இந்த பழமொழி அடிக்கடி நீங்க கேட்டிருப்பீங்க. அது என்ன இளவு காத்த கிளி? இளவுன்னா இளவம் பஞ்சு. கிளி பஞ்சு வெடிக்கிறதுக்கு முன்னாடி இளவம் செடியில அந்த பஞ்சு பூக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி இது காய் மாதிரி இருக்கும். பார்க்கறது நல்லா மூடி போயிருக்கும், பச்சையா இருக்கும். அது ஒரு காய் மாதிரி இருக்கும். அது பழுக்குன்னு நினைச்சிட்டு கிளி போய் அது மேல உட்கார்ந்துருக்கும். எப்ப பழுக்குமோ அப்ப சாப்பிடலாம். மரத்துல உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கும். அப்பப்ப வந்து பார்த்துட்டே போகும். இளவஞ்செடியில இந்த காய் மாதிரி இருக்கக்கூடிய அது எப்ப பழுக்கும்னு. கடைசியா அது வந்து பழுக்காது, வெள்ளையா பருத்தியா வெடிக்கும். கிளி ஏமாந்துடும். அதான் இளவு காத்த கிளி. அது பழுக்கும் பழுக்கும் என்று காத்திருந்த கிளிக்கு ஏமாற்றத்தை தருவது இலவம் செடி, பருத்தி செடி. இலவம் பஞ்சு இல்லையா, இலவம் பஞ்சு பருத்தி. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பூ பூக்கிறதுக்கு முன்னாடி, பருத்தி வெடிக்கிறதுக்கு முன்னாடி அது காய் மாதிரியே இருக்கும் மொத்தத்துக்கும். இலவு காத்த கிளி. அப்படி பழுக்கும் என்று காத்திருந்து ஏமாந்து போன கிளிகளைப் போல திமுக கூட்டணி வெடித்து சிதறும் என்று காத்திருந்தவர்கள் ஏமாந்து போனார்கள். உடனே திருமாவளவன் பின்வாங்கிவிட்டார். திருமாவளவன் காலில் விழுந்து விட்டார். திருமாவளவன் தோற்று போய்விட்டார். இதெல்லாம் அவருடைய கணிப்பு. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. சிறுத்தையாய் பாய்வார் என்று பார்த்தோம், சிறுத்து போய்விட்டார். ஆணை வெடி போல் வெடிக்கும் என்று பார்த்தோம், புஸ்வானமாகிவிட்டது. இதெல்லாம் நீங்க எங்கேயோ உட்கார்ந்து கற்பனை பண்ணினால் அதற்கு நானா பொறுப்பு. உங்களுடைய கற்பனை பொய்த்து போனது, நிறைவேறவில்லை. உங்கள் கனவு நிறைவேறவில்லை. பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவு, நச்சு சாராய சாவுகளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நான் அந்த பகுதிக்கு சென்று பகலிரவாய் தங்கி இருந்து 69 குடும்பத்தாரையும் சந்தித்து பேசிய பிறகு அந்த மண்ணில் இருந்து, களத்தில் இருந்து மக்களின் கட்டளையை ஏற்று எடுத்த முடிவு சென்னையில் ஆர்ப்பாட்டம்.
அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசிய பேச்சில் தன்னியல்பாக வெளிவந்த அறிவிப்பு செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. ஏற்றுக்கொண்ட பணிச்சுமைகளின் காரணமாக செப்டம்பர் 17க்கு நம்மால் தயாராக முடியாத நிலையில சில நாட்கள் தள்ளி வைப்போம் என்று அக்டோபர் 2க்கு தள்ளி வைத்திருக்கிறோம். அக்டோபர் 2 தான் அடுத்து இருக்கிற ஒரு பொருத்தமான நாள். அம்பேத்கர் பிறந்த நாளில் வைக்க கூடாதுன்னா மறுபடியும் பின்னால் போக முடியாது, அடுத்த வருஷம் தான் வைக்க முடியும். அதுக்கு ஒரு 8 மாசம் காத்திருக்க முடியாது. அதுக்குள்ள எத்தனை மாற்றங்கள் ஏற்படும் தெரியாது. அம்பேத்கர் நினைவு நாளில் வைக்கலாம் என்றால் டிசம்பர் 6, மேலும் 4 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள். அவர் ஒரு மது ஒழிப்பு போராளி. அந்த நாளை தேர்வு செய்தும் அது நடத்த முடியவில்லை. பிராக்டிக்கல் டிஸ்டர்பன்சஸ், நடைமுறை சிக்கல்கள். அதுல இன்னொரு செய்தி இருக்கு முக்கியமா. 17ஆம் தேதி நம்ம கள்ளக்குறிச்சியில் அந்த மாநாட்டை நடத்தும் போது சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு பகுதியை சார்ந்த அந்த வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் அவர்களின் இடஒதுக்கீட்டு போராளிகளின் நினைவு நாளை கொண்டாடுகிற நாள் அந்த நாள் 17 செப்டம்பர் 17 துப்பாக்கி சூட்டிலே பலியானவர்கள் நினைவு நாள். அந்த நாளில் அவர்களும் வண்டியை எடுத்துக்கொண்டு நினைவிடங்களுக்கு செல்லுகிற ஒரு நாளாக இருக்கும். நம்முடைய தோழர்களும் மாநாட்டுக்கு அங்கே வந்து குவிகிற ஒரு நாளாக அது இருக்கிறது. எனவே அவர்கள் நினைவு நாளை கொண்டாடுகிற நாளில் நாம் அதை நடத்த தேவையில்லை என்கிற அந்த காரணத்திற்காகவும் தான் நான் செப்டம்பர் 17 தள்ளி அக்டோபர் 2 காந்தியடிகளின் பிறந்த நாளுக்கு தள்ளி வைத்தேன். காந்தியடிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்ன சம்பந்தம்? காந்தியடிகளோடு புரட்சியாளர் அம்பேத்கர் எவ்வளவோ முரண்பட்டார், மோதினார். புத்தகமே, பெரிய புத்தகமே எழுதியிருக்கிறார். காங்கிரசும் காந்தியும் தீண்டப்படாத மக்களுக்கு செய்தது என்ன என்று 1000 பக்கங்கள் கொண்ட புத்தகமே எழுதியிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். 100கணக்கான பக்கங்களை கொண்ட புத்தகம். காந்தியடிகளோடு நேருக்கு நேர் அவர் மோதக்கூடிய ஒரு சூழல் எரவாடா சிறைச்சாலையிலே வந்தது. லண்டன் வட்டமேசை மாநாட்டின் போதும் காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் நேருக்கு நேர் கருத்தியல் மோதல் நிகழ்ந்தது. அது நமக்கு தெரியாததல்ல, நான் பேசாத மேடை அல்ல. தென் மாவட்டங்களில் நான் ஏராளமான மேடைகளில் அந்த கருத்துக்களை பேசியிருக்கிறேன். பூனா ஒப்பந்தத்தை பற்றி பேசியிருக்கிறேன் தொடக்க காலங்களில். ஆனாலும் கூட காந்தியடிகளை நாம் இந்த இடத்திலே ஏன் பொருத்தமாக பார்க்கிறோம் என்றால், காந்தியடிகளுடைய அரசியலில் 2 முக்கிய செய்திகள். இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சாதி, மனு தர்மம், தீண்டாமை போன்றவற்றில் காந்தியோடு நமக்கு முரண்பாடு உண்டு. மனு தர்மத்தை அவர் நம்பக்கூடியவர். இந்த பிறவி, அடுத்த பிறவி, போன பிறவி என்கிற கருத்திலே அவருக்கு நம்பிக்கை உண்டு. சாதிய கட்டமைப்பிலே அவருக்கு நம்பிக்கை உண்டு. வர்ணாசிரம தர்மத்தை அவர் ஏற்றுக்கொண்டவர். இதெல்லாம் நமக்கு முரண்பாடு உண்டு. காந்தியடிகளோடு 2 புள்ளிகளில் புரட்சியாளர் அம்பேத்கரும் உடன்படுகிறார். ஒன்று மதசார்பின்மை, செக்யூலரிசம். இன்னொன்று மதுவிலக்கு, புரோஹிபிஷன். இந்த 2லும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தோடு காந்தியடிகளின் கருத்தும் உடன்படுகிறது. இதை எப்படி நாம் புறந்தள்ளிவிட முடியும்? இந்த நாடு விடுதலை அடைந்த பிறகு குடியரசான நேரத்தில் இந்த நாட்டுக்கு என்ன பெயர் சூட்டுவது, இந்த நாட்டுக்கான மதம் என்ன மதம் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த சட்டத்தை வகுத்தளிக்கக்கூடிய இடத்திலே இருந்ததால் தான் இந்த நாட்டுக்கு ஒரு அரச மதம் இல்லாமல் போனது, தடுக்க முடிந்தது. ஸ்டேட் ரிலிஜன். இந்த நாட்டுக்கு ஒரு அரச மதம் என்று எதை அறிவிக்க முடியும்? முஸ்லிம் மதத்தை அறிவிக்க முடியுமா? முடியாது. கிறிஸ்தவ மதத்தை அறிவிக்க முடியுமா? முடியாது. பார்சி மதத்தை அறிவிக்க முடியுமா? முடியாது.
சமண மதத்தை, பௌத்த மதத்தை அறிவிக்க முடியுமா? அதெல்லாம் ரொம்ப சிறுபான்மை மதம். ஆகவே அரசாங்கம் அரச மதம் ஒன்றை அறிவிக்க வேண்டுமானால் இந்து மதத்தை தான் அறிவிக்க முடியும். இந்து மதம் அரச மதமானால் சாதி, தீண்டாமை, வர்ணாசிரம தர்மம், பாலின பாகுபாடு, ஆண் மேலானவன் பெண் கீழானவன் என்கிற அனைத்து தர்மங்களும் சட்டப்பூர்வமானவையாக ஆகிவிடும். அரசமைப்பு சட்டத்திலேயே அது அங்கீகரிக்கப்பட்டுவிடும். வர்ணாசிரம தர்மம் இந்த தேசத்தின் தர்மமாக மாறி போயிருக்கும். மனு தர்மம் இந்த தேசத்தின் சட்டமாகவே மாறி போயிருக்கும். இதை தடுத்த மாமனிதர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். நோ ஸ்டேட் ரிலிஜன். இந்தியாவிலே பல மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பல பண்பாடுகள் நிறைந்த சமூகங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு குறிப்பிட்ட மதம் அரச மதமாக இருக்க தேவையில்லை. செக்யூலரிசம் என்பதுதான் இந்திய அரசின் மதம் தொடர்பான கோட்பாடு என்ற முடிவை புரட்சியாளர் அம்பேத்கர் எடுத்தார். அம்பேத்கருக்கும் காந்திக்கு ஆகாது. காந்தி அப்ப நேருவை கூப்பிட்டு அம்பேத்கர் சொல்லுகிற கருத்துக்கு உடன்படக்கூடாது, இந்தியாவின் பூர்வீகமான பண்பாடு இந்து பண்பாடு தான், எனவே நமக்கு ஒரு மதம் தேவை, அது இந்து மதம் தான், இந்து மதம் என்று நீ அறிவிக்க வேண்டும் என்று நேருவுக்கு அவர் கட்டளையிட்டிருந்தால் நேருவால் அதை மீறி இருக்க முடியாது. ஏனென்றால் நேரு என்பவரே காந்தியால் உருவாக்கப்பட்டவர். நேரு தனித்திறன் உள்ளவர் என்பது வேறு, தனி ஆளுமை என்பது வேறு. ஆனால் காந்தியடிகளால் முன்மொழியை பெற்று அந்த பீடத்தை அவர் கைப்பற்ற முடிந்தது. ஜவஹர்லால் நேரு மதசார்பின்மையின் உடன்பாடு உள்ளவர், காந்தியடிகள் மதசார்பின்மையிலே உடன்பாடு உள்ளவர், புரட்சியாளர் அம்பேத்கர் மதசார்பின்மையிலே உடன்பாடு உள்ளவர். இந்த மூன்று பேரும் ஒரு புள்ளியிலே இணைகிறார்கள் என்றால் அது செக்யூலரிசம் என்பதுதான். அதற்கடுத்து காந்தியடிகளோடு புரட்சியாளர் அம்பேத்கர் உடன்படுகிறார் என்றால் அது மது ஒழிப்பு என்பதை யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காந்தியடிகளின் பிறந்த நாளை தேர்வு செய்திருக்கிறோம். மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. இவ்வளவு விவரம் எல்லாம் நம்ம விமர்சிப்பவர்களுக்கு தெரியாது. அவர்கள் நுனிப்புள் மேய்கிறவர்கள். தெரிந்தவர்கள் வேண்டும் என்று பேசுவார்கள். அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே காலூன்ற வேண்டும். காலூன்ற வேண்டுமானால் திராவிட அரசியல் பலவீனப்பட வேண்டும். திராவிட அரசியல் பலவீனப்பட வேண்டுமானால் திமுகவும் அதிமுகவும் பலவீனமாக வேண்டும். திமுகவும் அதிமுகவும் பலவீனப்பட வேண்டுமானால் ஏற்கனவே அதிமுக ஒரு பலவீனமான நிலையில் தான் இருக்கிறது. அது மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா என்பது கேள்விக்குறி. ஆனால் ஆட்சியில் இருக்கிற திமுக தோழமை கட்சிகளோடு வலுவாக கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து இந்த செல்வாக்கோடு இல்லாமல் இடதுசாரிகள் உடன் இருக்கிறார்கள். காங்கிரஸ் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது, இஸ்லாமிய கட்சிகள் இருக்கின்றன. தொடர்ந்து 3-4 பொதுத் தேர்தல்களில் ஜாக்பாட் அடிக்கிறார்கள், பெரிய பெரிய வெற்றியை எய்துகிறார்கள். இந்த தேர்தலிலாவது எப்படியாவது இந்த கூட்டணியை பலவீனப்படுத்தி விட வேண்டும். அப்ப யார் இந்த கூட்டணிக்குள்ளே முரண்பாடான பொருள்களை தொட்டு பேசுகிற கட்சி எது, ஆள் எது? என்ன முரண்பாடு? ஆளுங்கட்சியோடு மக்கள் பிரச்சனைகளை பேசுகிற போது நெருடல்கள் வரும். அந்த முரண்பாடு. சாதி கொடுமையை நாம் கண்டித்து பேசுவோம், வேங்கவயல் பிரச்சனையை கண்டிப்போம். ஆளும் கட்சிக்கு அது ஒரு நெருக்கடி தான், முரண்பாடாகத்தான் இருக்கும். மது ஒழிப்பை நாம் கையில் எடுக்கிறோம். கள்ளச்சாராய சாவுகளை கண்டிக்கிறோம். கள்ளச்சாராய சாவுகளை கண்டிக்கிற போது அது ஆளுங்கட்சிக்கு எதிரானதாகத்தான்
பேசப்படும். அது ஒரு நெருடலாகத்தான் இருக்கும். இதை இன்றைக்கு துணித்து பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வேறு வழி இல்லை. ஏன்னா மற்றவங்களை போய் இவங்க சீன்றதில்லை, போலீஸோ மற்றவங்களோ அதிகாரிகளோ. இப்ப நாம வளரக்கூடிய நிலையில் இருக்கிறோம். காங்கிரஸோட போய் காங்கிரஸ் காவல்துறை முரண்படுவதில்லை. உங்க கொடியை ஏத்தாதீங்க, உங்க கொடியை ஏத்தினாங்க சாதி சண்டை வரும்னு சொல்ல முடியாது. இடதுசாரிகள் கொடியேற்றும் போது போலீஸோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ போய் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. உங்களால இங்க பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றுகிற போது அங்கு பிரச்சனையே இல்லாவிட்டாலும் பிடிக்காதவர்கள் எத்தனையோ பேர் காவல்துறையில் இருக்கிறார்கள், வருவாய்த்துறையில் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் முதலமைச்சர் பர்மிஷன் வாங்கிட்டு செய்யறது. அவங்க பிடிக்காது, அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை அவன் பயன்படுத்துவான். இப்ப மதுரையை பொறுத்தளவு சிட்டின்னு எடுத்துக்கிட்டா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை கலெக்டர் கையில கிடையாது, கமிஷனர் கையில தான் இருக்கு. எந்த சிட்டியா இருந்தாலும் மெட்ராஸ் சிட்டினா போலீஸ் கமிஷனர் தான் லா அண்ட் ஆர்டர் பொறுப்பு. மதுரை சிட்டினா போலீஸ் கமிஷனர் தான் லா அண்ட் ஆர்டர் பொறுப்பு. நெல்லை சிட்டினா போலீஸ் கமிஷனர் தான் லா அண்ட் ஆர்டரை பார்க்கணும். ஆனா மதுரையில் கலெக்டர் தலையிடுறாங்க. அவங்களுக்கு அது சம்பந்தமே கிடையாது. அமைச்சர்கள்லாம் கலெக்டர்கிட்ட பேசி ஏன் என்ன அப்படின்னு விவாதிக்க வேண்டி இருக்கிறது. அவங்க தங்களுடைய அதிகார வரம்பை மீறிய தலையிடுகிறார். ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட், அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மதுரை மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்றதிலிருந்து 7-8 இடங்களில் விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றவிடவில்லை. பேசுறது லாஜிக்கா இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் அரசியல் கட்சிகள் அனுமதி வாங்கி கொடியேற்றி இருக்கிறார்கள். நான் தான் கேட்டேன் போலீஸ் கமிஷனர்கிட்ட, மதுரை சிட்டிக்குள்ள எந்தெந்த கட்சிக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க கொடுங்க, நான் எல்லா இடங்களையும் கொடிக்கப்பட்ட எடுத்து சொல்றேன். இப்ப இந்த பிரச்சனை நம்ம பேசுவோமா, பேச வேண்டுமா, பேச வேண்டாமா? அப்ப முரண்பாடு வருகிறது. அப்போ திமுக ஆளுங்கட்சி கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் பிரச்சனைகளுக்காக சில இடங்களில் போராட வேண்டிய தேவை வருகிறது. இதுதான் சரியானது. சிறுத்தைகளை சீண்டினால்தான் கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்க முடியும். இது பிஜேபியினுடைய அஜெண்டாவை கையில் வைத்துக் கொண்டு கட்சி சார்பற்றவர் போல் பேசுகிற சில உதிரிகளின் செயல் திட்டம். அதனால நம்மளை குறிவைக்கிறான். விடுதலை சிறுத்தைகள் பெரிய சக்தி அப்படிலாம் நினைச்சவங்க குறிவைக்கல. திமுகவுக்குள்ள குழப்பத்தை திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்க சிறுத்தைகளை ஒரு சாக்காக பயன்படுத்துவது, இந்த இயக்கத்தை ஒரு சாக்காக பயன்படுத்துவது. நம்மையே அவர்கள் ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்துவது. சீட்டாட்டம் ஆடுறவங்களுக்கு தான் தெரியும் துருப்பு சீட்னா என்னன்னு. ஜோக்கரை கையில் வச்சுட்டே இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு, ஒரு 11 சீட்டா 12 சீட்டா மொத்தம் ரம்மியில் 11 13 12 4 4 3 3 செட்டாக வச்சிருவாங்க. ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும், அது துருப்பு சீட்டு. அதை வச்சுதான் போட்டு எடுத்து எதிரியை ஏமாத்துறது. எனக்கு ரம்மி விளையாட தெரியாது, ஆனால் இந்த செய்திகள் தெரியும். பகடைக்காய்ன்னு சொல்லுவாங்க. பகடைக்காய்னா ஆடுபுலி ஆட்டம் ஆடும்போது புளியங்காய் வச்சுக்குவாங்க, இல்லைன்னா கூழாங்கல்லு வச்சுக்குவாங்க. அந்த காய் உருட்டி விளையாடுறது, தாயங்கட்டில் உருட்டி விளையாடுறது. ஆடுபுலி ஆட்டத்தில் வச்சு விளையாடுறது. எடுத்து ஒரு கல்லாக எடுத்து வெட்டி எடுப்பாங்க, செஸ்ஸில் விளையாடுற மாதிரி. இந்த காயை தங்கள் விருப்பம் போல காயை உருட்டி விளையாடுறதுக்கு பாருங்க, வச்சு விளையாடுறதுக்கு பாருங்க, வெட்டி எடுக்கிறதுக்கு பாருங்க. அந்த மாதிரி அரசியல் களத்தில் அவர்கள் ஆடும் சதுரங்க விளையாட்டில் நம்மை காய்களாக நகர்த்த பார்க்கிறார்கள். நாம காய் நகர்த்தல, அவர்கள் நகர்த்த பார்க்கிறார்கள். நம்ம இப்படி வச்சு உடனே திமுகவுக்கு ஒரு ப்ரொவோகேஷன், ஆத்திரத்தை மூட்டி, திருமாவளவனுக்கு அவ்வளவு வந்துருச்சா, தூக்கி எறிப்பாங்க, விடுதலை சிறுத்தைகள் வேண்டாம், கோவிடு வேற கட்சியா அப்படின்னு அவங்க செட் பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு கோபத்தை மூட்டி, எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு, நாங்க அங்க போக தயாராக இருக்கிறோம், உங்களோட இருக்க மாட்டோம் அப்படின்னு பேச வைக்கிறோம். இந்த யூடியூப் போறவங்களாம் வாயை மூடிட்டு எலெக்ஷன் கவனமா இருக்கணும்.
சங்கத்தமிழன், வன்னி அரசு, கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ரொம்ப கவனமா இருக்கு. இப்ப கிட்டு வேற கிளம்பிட்டான், பாவலன் வாயை புடுங்குவார்கள். பிளாஸ்டிக் ஊட்டிட்டு தான் இருக்கணும் நீங்க எலெக்ஷன் முடிகிற வரையும். ஏன்னா நாம எதேச்சியா பேசுவோம். நமக்கு எந்த சூது சூழ்ச்சி வஞ்சகம் தெரியாது, நமக்கு எந்த கணக்கும் தெரியாது. என்ன மாதிரி தான் இருப்பாங்க என்னுடைய தோழர்கள், என்னை பின்பற்றக்கூடிய தம்பிகள். நமக்கு எந்த சூது சூழ்ச்சி வஞ்சகம் எதுவுமே கிடையாது. மனசுல பட்டதை பேசிடுவான். அவன் அதை தான் பார்க்கறான், வாயை புடுங்குறது. நான் வஞ்சகம் இல்லாமல் சொன்னேன், மது ஒழிப்பு பொதுவான பிரச்சனை, யார் வேணாலும் வரலாம், அதிமுகவும் வரட்டும்னு பிடிச்சிக்கிட்டானு அந்த ஒரு வார்த்தை கெட்டியா ஒரு வார காலம் போட்டு சாத்துன்னு சாத்துறான். யாரை சாத்துறான்? நம்மளை சாத்தல, அவன் நம்மளை சாத்துறதான் நினைச்சிட்டு அவனே அடிச்சுக்கிட்டான். துணியை எடுத்து கல்லில் துவைக்கிறதா நினைச்சிட்டு அவன் கையை ஓங்கி அடிச்சுக்கிட்டான். அவன் கையை அவனுக்கு முன்னாடி போச்சு. வெறும் கைகால பாறையை ஓங்கி அடிச்ச மாதிரி அந்த ஒரு வார்த்தை தான். உள்ளபடியே எந்த சூதும் இல்லை சூழ்ச்சியும் இல்லை. பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற போது அவங்க கேட்டாங்க, நான் சொன்னேன் இது பொதுவான பிரச்சனை, இதை அரசியல் சார்ந்து பார்க்க வேண்டாம், எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய பிரச்சனை. ஒரு கேள்வியை நான் எழுப்பின, இந்த கேள்வி யாரும் விவாதிக்க மாட்டாங்க. என்ன கேட்டேன்னா, திமுகவுக்கும் மதுவிலக்கிற உடன்பாடு இருக்கு, அதிமுகவுக்கும் மதுவிலக்கிற உடன்பாடு இருக்கிறது, இடதுசாரிகளுக்கு மதுவிலக்கிலே உடன்பாடு உண்டு, மதிமுகவுக்கு மதுவிலக்கிலே உடன்பாடு உண்டு, பாமக பாஜகவுக்கு மதுவிலக்கிலே உடன்பாடு உண்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் உடன்பாடு உண்டு. அப்புறம் ஏன் கடை திறந்து இருக்கு, மூட வேண்டியது தானே, என்ன தயக்கம் அப்படின்னு நான் கேட்டேன். இந்த அடிப்படையில் தான் நீ சேட்டலைட் டிவியில் டிபேட் வைக்கணும். உடனே திருமாவளவன் காய் நகர்த்துகிறாரா, இது அவருக்கு லாபமா நட்டமா விவாதம், அவர் அணி மாற போகிறாரா விவாதம். அவங்க நினைச்சதெல்லாம் தலைப்பா போட்டு விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் கேட்ட இந்த கேள்விக்கு அதுக்கு அடுத்த வார்த்தையை நான் சொல்றேன், யாருக்கு தயக்கம் கேட்கிறான், எல்லோருக்கும் தயக்கம் நான் சொல்றேன். திமுகவுக்கு தயக்கமான்னு கேட்கிறான், எல்லோருக்குமே தயக்கம் இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன். அந்த இடத்துல தான் அதிமுகவுக்கு இருக்கு. அவங்களும் ஏன் உடன்பாடு இருக்க, பேசலாமே, எங்க மேடையில் கூட பேசலாமே, அவ்வளவுதான். இது நான் டங் ஸ்லிப்னு சொல்ல மாட்டேன், என் மைண்டுக்குள்ள இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி, அரசியல் முதிர்ச்சியின் அடிப்படையில் வந்த ஒரு சொல்வது. எனக்கு கூட்டணி வேறு, மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு போராடுகிற அரசியல் வேறு, மக்களுக்கான களம் வேறு, கூட்டணிக்கான களம் வேறு என்று என்னால் பிரித்து பார்க்க முடிகிறது. அதனால் அந்த வார்த்தை இயல்பாக வந்து விடுகிறது. அதான் பேட்டி கொடுக்க போற தம்பி கவனமா இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு வார்த்தை விட்டா கூட அதை பிடிச்சுவாங்க. எனக்கு காத்துக்கிட்டே இருக்காங்க, இளவு காத்து கிளி மாதிரி காத்துக்கொண்டே இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் யார் வார்த்தையை விடுவாங்க அப்படின்னு இதை வச்சு உடைச்சு விட்டுறலாமான்னு. இப்ப நான் என்னன்னா, இன்னும் 18 மாசத்துக்கு மேல இருக்கு. என்ன இப்ப செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இதுல 3 மாசம். அடுத்த வருஷத்துல 12 மாசம், 12 3 15. அதுக்கப்புறம் ஏப்ரல் மேல தான் எலெக்ஷன் வரும். அதுல ஒரு 3 மாசம், 18 மாதங்கள் இருக்கிறது, 1.5 ஆண்டுகள் இருக்கின்றன. அதுக்குள்ளே இவன் ஒரு நேரேஷனை செட் பண்றான். என்னன்னா, திமுக கூட்டணியில் புகைச்சல், கம்யூனிஸ்டுகள் அதிருப்தி, திருமாவளவன் இப்படி எல்லாம் பேசுகிறார், தொடர்ந்து குடைச்சல் கொடுக்கிறார், தொடர்ந்து திமுகவுக்கு நெருக்கடி தருகிறார். என்ன பொறுத்தவரையிலும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து எங்கள் இயக்கம் ஒரு பெரியார் இயக்கம் தான். எலெக்ஷன் நேரத்தில் ஒரு 3 மாசம் தான் நாங்கள் எலக்டோரல் பார்ட்டி. அதுக்கு பிறகு நாங்கள் அம்பேத்கர் மூவ்மெண்ட், இல்லைன்னா பெரியார் மூவ்மெண்ட், இல்லைன்னா இது ஒரு சோசியல் மூவ்மெண்ட், ஒரு சமூக இயக்கம், இல்லைன்னா இது ஒரு விமன் ஆர்கனைசேஷன், ஒரு பெண்ணுரிமை இயக்கம். அப்படிதான் நாங்கள் செஞ்சுக்கிறோம், அப்படிதான் செயல்படுறோம், அப்படிதான் நாங்கள் செயல்பட்டு பழக்கம். 24 மணி நேரமும் வருஷத்துல 365 நாளும் தேர்தல் கணக்கே போட்டுக்கிட்டு அந்த கூட்டணி வராங்கன்னு பயந்து ஒதுங்கிறது, இந்த கூட்டணி வராங்கன்னு ஒளிஞ்சு நிற்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்லுவோம். ஜெயக்குமார் வந்தாருன்னா வாங்க வணக்கம் சொல்லுவோம். அவர் எந்த கட்சியா இருந்தாருன்னா, எடப்பாடி வந்தாருன்னா வாங்க வணக்கம் கை கொடுப்போம்.
அவர் அதிமுக முன்னாள் முதல்வர் இருந்தா என்ன, நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன், அவர் அதிமுக, அதனால என்ன தப்பு? ஏன் கை கொடுக்க கூடாது? ஏன் சிரிக்க கூடாது? ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நலம் விசாரித்துக் கொள்ளக்கூடாது? இதையெல்லாம் செய்தால்தான் அரசியல் முதிர்ச்சி. அரசியல், தேர்தல் அரசியல் நிலைப்பாடு வேறு, தனி மனித உறவுகள் என்பது வேறு. பெரியவங்களை பார்த்தோம்னா எழுந்திருச்சு நிற்கணும், அதுல ஒன்றும் பெரிய கௌரவ குறைச்சல கூடாது. இவர் ஏன் குனிஞ்சு நிற்கிறாரு, வளைஞ்சு நிற்கிறாரு, ஏன் எழுந்திருச்சு நிற்கிறாரு, அதெல்லாம் உன் புத்தி. நீ உனக்கு அது பெருசா நீ நினைக்கிற. அப்படி கெத்தா நின்னாதான், கால் மேல் கால் போட்டிருந்தாதான் பெரிய பெரிய தனம் நீ நினைக்கிற. அப்படி கிடையாது. சிறுமைனா என்றும் அணியுமாம் தன்னை வியந்து, பணியுமாம் என்றும் பெருமை. பெருமைக்கு இதுன்னா தன்னைத்தானே ஒருவன் பணிந்து பெரியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு, முதியவர்களுக்கு உரிய மதிப்பை தருவது பெருமைக்குரியது. சிறியவன் தன்னைத்தானே வியந்துக்குவான். நான் அப்படி, நான் இப்படி, நான் ஆண்ட பரம்பரை, நான் அந்த வம்சம், இந்த வம்சம், நான் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருந்தா நான் ஒரு கெத்து, நான் மீசிய முறுக்குனா கெத்து. இதெல்லாம் அற்பம், அதாவது மெச்சூரிட்டி இல்லாமல் வருகிற ஒன்று. பெரியவங்களை பார்த்து கையெடுத்து கும்புறதுனாலே, குனிஞ்சி அவங்களுக்கு வணக்கம் சொல்றதுனாலே ஒரு நம்முடைய கெத்து போயிருன்னு அர்த்தம் கிடையாது. உன்னுடைய ஆளுமை என்பது நீ எடுக்கிற முடிவில் தான் வெளிப்படும். உன்னுடைய ஆளுமை என்பது நீ வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கை முறையில் தான் வெளிப்படும். சும்மா போலித்தனமா ஒரு மிடுக்கை காட்டுவது என்பது எங்கேயாவது அந்த வேஷம் கலைஞ்சிடும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் கூட்டணி அரசியலை வேறாகவும், மக்கள் பிரச்சனைகளுக்கான அரசியலை வேறாகவும் பார்க்கிற தெளிவை பெற்றிருக்கிறது, துணிவை பெற்றிருக்கிறது, அரசியல் முதிர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பதுதான் அந்த பேட்டியின் சாரம். அதை நான் சொன்னேன், அதை பிடிச்சுக்கிட்டாங்க. தோழர்களே, இது போன்ற சக்திகள் நம்மை சுற்றி இந்த அரசியல் களத்தில் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னும் மாநாட்டுக்கு 10 நாள், இந்த 10 நாட்களுக்குள்ள என்ன வேண்டுமானாலும் அவர்கள் கதை கட்டி விடுவார்கள். யாராவது பிடித்து உட்கார வைத்து ஆளுக்கு ஒரு பேட்டியை எடுத்து சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்புவார்கள். அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் சொன்னதைப் போல இது சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய ஒரு நிலைப்பாடு. மிக முக்கியமாக ஒரு தேசத்தின் மனித வளம் பாழாகிறது என்கிற கவலையில் இருந்துதான் இதை அணுக வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவன் குடிக்கிறான், அவன் உடல்நலம் பாதிக்கப்படும், குடும்பம் பாதிக்கப்படும் என்பது ஒன்று. அதுபோல பல்லாயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்படுகிற போது 80-90 வயது வரையில் வாழ வேண்டியவர்கள், அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், பேராசிரியர்களாக பரிணமிக்கக்கூடியவர்கள், சிறந்த கவிஞர்களாக வர வேண்டியவர்கள், நீதிபதிகளாக வர வேண்டியவர்கள், சிறந்த கலைஞர்களாக, படைப்பாளர்களாக, இயக்குநர்களாக, கவிஞர்களாக, எழுத்தாளர்களாக வர வேண்டியவர்கள் இளம் வயதிலேயே குடிப்பழக்கத்திற்கு, போதை பழக்கத்திற்கு ஆளாகி அவை அனைத்தையும் இழந்து போகிறார்கள் என்றால் அது அவனுக்கான தனிப்பட்ட இழப்பு அல்ல, ஒரு தேசத்திற்கு நேர்ந்த இழப்பு, மனிதவள இழப்பு. பெருந்தலைவர் காமராஜர் 14 வயதிலே குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருந்தால் நமக்கு பெருந்தலைவர் என்கிற ஒரு பேராளுமை கிடைத்திருக்குமா? தந்தை பெரியார் பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர். ஆர்த்தோடாக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அப்படி மத நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை, புராண நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். யார்? தந்தை பெரியார். பிறக்கும் போதே அவர் ஒரு செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர். அவருக்கு எந்த சோசியல் ஹியூமிலியேஷனும் கிடையாது. நீ கீழ் சாதி, கீழே உட்காரு, இந்த உனக்கு தனி டம்ளரு, நீ செருப்பு போடக்கூடாது, நீ சைக்கிள் மிதிக்க கூடாது என்று எந்த அவமானமும் அவருக்கு நேர்ந்ததில்லை.
ஆனால் அவர் சாதியை ஒழிக்க வேண்டும், சனாதன தர்மத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று தனது இறுதி மூச்சு வரையில் போராடுகிற ஒரு மாபெரும் மகத்தான போராளியாக வளர்ந்தார். அந்த மகத்தான போராளி போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தால் நமக்கு கிடைத்திருப்பாரா? அப்படி அடிமையாகி இருந்தால் அது மனித வளம் பாழானது என்று பொருள். சிந்தித்து பாருங்கள். கௌதம புத்தரும் அப்படித்தான். அவர் காலத்திலும் மது பழக்கம் இருந்தது. அதுவும் அரச குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு மது மாது என்பதெல்லாம் மிக எளிதாக கிடைக்கும். அவர்களே ஏற்பாடு செய்வார்கள். 24 மணி நேரம் மது அருந்த முடியும். மாதுக்களோடு அவர்கள் சுதந்திரமாக விரும்பியது போல் வாழ முடியும். அந்தப்புறம் என்று அதற்கென்றே இருக்கிறது என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்து தனது வாழ்வை சிதைத்துக் கொள்ளாமல் வெறும் இச்சைக்கான வாழ்வாக, போகங்களுக்கான வாழ்வாக அனுமதிக்காமல் விட்டுவிடாமல் அவர் நினைச்சிருந்தார்னா எவ்வளவு எப்படி வேணாலும் அவருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்திருக்க முடியும். ஏன்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, இளவரசர், தங்கத்தட்டிலே வைத்து அவரை கொண்டாடுவார். அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த புத்தர் மானுடத்தை சிந்தித்து குடும்பத்தை விட்டு வெளியே வருகிறார். அந்த மாமனிதர் மது பழக்கத்திற்கோ மாது புழக்கத்திற்கோ ஆளாகி அவர் போக அடிமையாக மாறி இருந்தால் கௌதம புத்தர் என்ற ஒரு மாபெரும் ஆளுமை இந்த மானுடத்திற்கு கிடைத்திருக்குமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை விஞ்ஞானிகள் மது பழக்கம் உண்டு, மது அடிமைத்தனம் என்கிற நிலைக்கு போகாமல் எவ்வளவு விஞ்ஞானிகள் இன்றைக்கு உலகம் இவ்வளவு பெரிய பரிமாணம் பெறுவதற்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே இந்த மது பழக்கம், போதைப் பொருளின் பழக்கம் அவர்களை அடிமைக்கு தள்ளி அந்த போதைக்கு அடிமையாக்கி அவர்கள் சிதைந்து போவது மட்டுமில்லாமல் ஒரு தேசத்திற்கான மனித வளம் பாழாகிவிடுகிறது. ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம் பாழாகிவிடுகிறது. இது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 45,000 கோடி வருமானம் வருதுன்னு தான் பார்க்குறீங்க. 45,000 கோடி வருமானத்தினால் பாதிக்கப்படுகிற இளைஞர்களின் வாழ்க்கை எத்தனை, அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் மிகச்சிறந்த தலைவர்களாக வரக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள், அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் விஞ்ஞானிகளாக இருந்திருப்பார்கள், அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் பொறியாளர்களாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் படைப்பாளர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் மனிதநேயம் உள்ள வள்ளலாரை போன்ற ஞானிகள் மெய்ஞானிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் இந்த 43,000 45,000 லாபம் என்கிற அடிப்படையிலே அடிமையாகி பாதியிலேயே 30 வயதிலேயே 40 வயதிலேயே சிதைந்து போகிறார்களே. இது மனித வளம் பாழாகிறதா இல்லையா? மனித வளம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வீட்டில் உன் புருஷன் இறந்து போறான், அதனால உன் குடும்பம் நடுத்தருவுக்கு வருகிறது என்பது ஒரு புறம். அப்படி நடுத்தருவுக்கு வருகிற அந்த குடும்பத்தை தாங்குகிற சுமை கைப்பெண்ணின் தோளில் விழுகிறது. கணவன் இல்லாத கம்நாட்டின்னு அவன் கிராமத்தில் கம்நாட்டி பொம்பளப்பான். அவன் ஏன் கம்நாட்டிக்கு நல்ல காரியத்துக்கு வந்து தலையை காட்டுறா? ஒதுங்க சொல்லு. சாமி கும்பிட முடியாது, கம்நாட்டி வரக்கூடாது. கல்யாணம் பண்ணக்கூடாது, கம்நாட்டி வரக்கூடாது. காது குத்து விழாவில் வரக்கூடாது. கைம்பெண்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய அவலம். 28 வயதிலே நான் பார்த்தேன். எக்கியார் குப்பத்தில் ஒரு பெண் 3 குழந்தைகளோடு அழுதபடி சொல்லியது, உனக்கு என்னமா வயது என்று கேட்டோம். 28 வயது. அந்த பெண்மணி 80 வயது வரையில் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மிக இலகுவாக. அப்படி என்றால் இன்னும் 53 ஆண்டுகள் இந்த சமூகத்தில் அந்த பெண் ஒரு கைம்பெண்ணாகவே வாழ வேண்டும். அப்படி கைப்பெண்ணாக வாழக்கூடிய அந்த பெண் சந்திக்க போகிற சவால்கள் எத்தனை எத்தனை, அவலங்கள் எத்தனை எத்தனை, அவமானங்கள் எத்தனை எத்தனை, அவதூறுகள் எத்தனை எத்தனை, அவ்வளவையும் தாங்கிக் கொண்டு இந்த பிள்ளைகளை கரையேற்ற வேண்டும். அந்த பிள்ளைகள் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுக்க வேண்டும். இப்படி லட்சக்கணக்கான பெண்கள், கைம்பெண்கள் இந்த நாட்டில்.
ஈழத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தோடு எதிர்த்து போரிட்ட நிலையிலே தமிழ் ஆண்கள் இறந்து 1,00,000 பெண்கள் கைம்பெண்களாக இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் கூறுகிறது. ஆனால் இங்கே எந்த யுத்தமும் நடக்கவில்லை. மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக. அதை விட பன்மடங்கு பல லட்சக்கணக்கான கைம்பெண்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். இவர்களின் நிலை என்ன? 45,000 கோடி ஒரு ஆண்டுக்கான வருமானம் முக்கியமா? லட்சக்கணக்கான விதவைகள் இந்த மண்ணிலே அல்லலுறுகிறார்களே, அவர்களின் வாழ்வை பாதுகாக்க வேண்டும் என்பது முக்கியமா? இதுதான் நாம் எழுப்ப விரும்புகிற கேள்வி. குஜராத், பீகார் ஆகிய 2 மாநிலங்களை தவிர இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபான கடைகளை திறந்து வைத்திருக்கிறதே, இதை தடுப்பது யார்? இது மாநில அரசுகளுக்கு மட்டுமே உள்ள பொறுப்பா, இந்திய ஒன்றிய அரசுக்கும் உள்ள பொறுப்பா? இதற்கு யார் விடை சொல்வது? இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுப்புகிறோம். இதில் இந்திய ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இல்லையா? உத்தரப்பிரதேசத்திலே பாஜக ஆட்சி நடத்துகிறது. மதுவிலக்கு கொள்கையை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? நீங்கள் பெரிய நியாயவான்கள் தானே, இந்துக்களின் பாதுகாவலர்கள் தானே, ஆன்மீகத்தின் அடிப்படையில் தானே மக்களுக்கு தொண்டு செய்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை துறவு வாழ்க்கை தானே, எந்த இச்சைக்கும் ஆட்படாதவர்கள் தானே. இந்த மக்களை பாழாக்கி கொண்டிருக்கிற மது வகையை ஏன் உத்தரப்பிரதேசத்தில் உங்களால் தடுக்க முடியவில்லை? மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர முடியவில்லை. யாரை எதிர்க்கிறீர்கள்? இந்துக்களின் உண்மையான பாதுகாவலர்களாக இருந்தால் இந்துக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்குகிற இந்த மது வியாபாரத்தை அரசே நடத்தலாமா, அதை நிறுத்த வேண்டாமா என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்கிறோம். தமிழ்நாட்டோடு நாங்கள் நின்று விடவில்லை. இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டும் என்பது, இந்திய தேசம் முழுவதும் மதுவிலக்கு வேண்டும். சில கூமுட்டைகள் கேட்கலாம், இது ஸ்டேட் பாலிசி, நீ ஏன் மோடி கிட்ட கேட்கிற? அங்க மோடி அது எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை. நேஷனல் பாலிசி வேண்டும். இந்தியா முழுவதும் மதுவில்லாத ஒரு தேசம் வேண்டும். இதுல என்ன தவறு இருக்கிறது? ஸ்டேட் பாலிசி என்றால் இந்திய ஒன்றிய அரசுக்கு அதில் பொறுப்பு இல்லையா? அப்படி என்றால் ஆர்டிகல் 44 காமன் சிவில் கோடு பற்றி பேசுகிறது. அது ஸ்டேட் பாலிசி தான். ஏன் நீ தலையிடுகிறாய்? அதை காரணம் சொல்லி ஏன் இந்திய ஒன்றிய அரசு பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என்று நியாயப்படுத்துகிறீர்கள்? அதிலே உங்களால் தலையிட முடியும், 47 தலையிட முடியாதா? 47 என்ன சொல்லுகிறது? மாநில அரசுகள் சத்தான உணவை, ஊட்டச்சத்தை அந்த மாநிலத்தில் வாழும் மக்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதுல சொல்லு, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இன்டாக்சிகேட்டிங் சப்ஸ்டன்சஸ், போதை ஊட்டக்கூடிய பொருள்களை தடுக்க வேண்டும். எக்ஸப்ட் மெடிசினல் பர்பசஸ், மருந்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய போதைப் பொருள்களை தவிர மனிதன் கன்சம்ஷன் ஆஃப் ஹியூமன், அவன் கன்சியூம் பண்றான், குடிக்கிறான், போதை சாப்பிடுறான், போதை, அந்த சப்ஸ்டன்சஸ், இன்டாக்சிகேட்டிங் சப்ஸ்டன்சஸ், அதுல அப்படியே இருக்கு இந்த வார்த்தை. இன்டாக்சிகேஷன்னா போதை ஊட்டும் அப்படின்னு பொருள். இந்த டாக்ஸின் அப்படின்னா நஞ்சுன்னு அர்த்தம். இன்டாக்சிகேஷன்னா நஞ்சு, நஞ்சைத்தான் அதை போதை என்கிறோம். போதை என்றாலே நஞ்சு தான். டாக்ஸின் அப்படின்னாலே நஞ்சு. உடம்புல இருக்கிற நஞ்சை வெளியேற்றுறது பேர் டீடாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. நஞ்சை வெளியேற்றுவது, வெளியேற்றுவதற்கு பேர் டீடாக்சி, உள்ளேற்றுவதற்கு பேர் இன்டாக்சி, இன்டாக்சிகேஷன். போதையை உள்ள ஏற்றுறது, போதையை ஏற்றுறதுல நஞ்சை ஏற்றுறது, இதுதான் ஸ்லோ பாய்சன். எது? மதுதான் ஸ்லோ பாய்சன். ஸ்லோ பாய்சனா என்ன? சில பேர் கேட்பான், அது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாகிறதுன்னு அர்த்தம் இல்லை. நீ சாப்பிட்ற ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் குறைச்சிக்கிட்டே வரும். நீ 80 வயசு வரலும் வாழக்கூடிய உடம்பு உனக்கு ஹெல்த். எல்லா மனுஷனும் 80 வயசுல சராசரியாக இப்போ வாழ முடியும். பிறந்ததிலிருந்து 80 ஆண்டுகள் உன்னுடைய இதயம் நன்றாக வேலை செய்யும். 80 ஆண்டுகள் உன்னுடைய சிறுநீரகம் நன்றாக வேலை செய்யும். 80 ஆண்டுகள் உன்னுடைய செரிமான மண்டலம் சிறப்பாக வேலை செய்யும். 80 ஆண்டுகள் உன்னுடைய சுவாச மண்டலம் சிறப்பாக வேலை செய்யும். நீ ஒழுங்காக இருந்தால், பீடி சிகரெட் குடிக்காமல் இருந்தால் நுரையீரல் 80 ஆண்டுகள் இருக்கும். மது குடிக்காமல் இருந்தால் கல்லீரல் 80 ஆண்டுகள் இருக்கும்.
இதயம் 80 ஆண்டுகள் வேலை செய்யும். எல்லா உறுப்புகளுக்கும் மனித வாழ்வில் சராசரியாக இப்போது 80 ஆண்டுகள். நீ உடம்பை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டா, நல்லபடியாக கவனிக்கிறது என்ன? 8 மணி நேரம் தூங்கணும்னா தூங்கணும். எனக்கு தூங்க முடியல, என் உடம்பை நல்லபடியாக கவனிக்க முடியல அப்படின்னா என்னன்னா ஆயுள் குறையும் அர்த்தம். நீ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கலைன்னா உன்னுடைய 80 ஆண்டுகள்ங்கிற ஆயுள்ல 1 நாள் 2 நாள் 3 நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும். தூக்கமின்மை, உரிய நேரத்தில் எழாமல் படுக்கையிலேயே கிடந்தால் உன்னுடைய ஆயுள் குறையும். உரிய நேரத்தில் சாப்பிடாமல் கண்ட நேரத்தில் சாப்பிட்டால் உன் ஆயுள் குறையும். மது அருந்தினால் உன் ஆயுள் குறையும். உன்னுடைய ஆயுள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரும். இதெல்லாம் எதுவுமே செய்யாம சரியா எக்ஸசைஸ் செய்யறேன், கத்தனா எழுந்திருச்சு நடக்கிறேன், நடந்தால் உனக்கு ஆயுள் 80 வயசு சொல்லுது. அதுதான் அது நார்மல். 80 வயசு நீ வாழ முடியும். நாள்தோறும் நீ எழுந்திருச்சு நடக்கிற அல்லது உடல் எக்ஸசைஸ் பண்றேன்னா நீ 80 வயசு தாராளமா இருக்கலாம். ரொம்ப ஸ்பைசியா சாப்பிடக்கூடாது, அதை காரமா சாப்பிடக்கூடாது, நார்மலா இருக்கணும். 80 வயசுல உங்க வயிறு செரிமான மண்டலம் தாங்கும். கொழுப்பு வகைகள் சாப்பிடக்கூடாது, அதிகமா கொழுப்பு சாப்பிட்டா உன் ஆயுள் குறையும். கொழுப்பு வகைகளை குறைச்சிக்கிட்டா 80 வயசுல நீ இருக்கலாம். இதெல்லாம் நார்மல். இதுதான் ஒழுங்கா உடலை பார்த்துக் கொள்வது. ஆனால் நாம் என்ன செய்யறோம்? கறி மீன் மசாலாவை தடவி பயங்கரமா காரத்தை வச்சு ராத்திரி 1:30 மணிக்கு சாப்பிட்றோம். கிடைக்கிற நேரத்தெல்லாம் சாப்பிட்றோம். இப்பதானே சாப்பிட்டோம், பரவாயில்ல இன்னும் அடிக்கலாம். சிக்கன் 65 நாக்கில் எச்சி ஊடுது, சாப்பிடுவோம். மீன் வறுவல் மூக்க தொலைக்குது, உடனே சாப்பிடுவே. இப்பதான் 1 மணி நேரம் தான் ஆகுது நீ பிரியாணி சாப்பிட்டு, அதெல்லாம் எனக்கு தாங்கும் அப்படின்னா நீ ஒரு 20 வயசு குறைக்கிறேன்னு அர்த்தம். ஒரு 20 நாள் ஒரு ஆயுளை குறைக்கிறேன்னு அர்த்தம். ஒரு சாப்பாட்டுக்கு இடையில குறைஞ்சது 5 மணி நேரம் நீ இடைவெளி விடணும். உன்னுடைய செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப முக்கியமானது. 5 மணி நேரம் குறைஞ்சது. 4 மணி நேரம் ஆகும் ஸ்டொமக்கை விட்டு அந்த அந்த அரைத்த உணவு வெளியேறுவதற்கு 4 மணி நேரம் ஆகும். நீ எந்த பொருளை போட்டாலும் வயிற்றுக்குள்ள போய் இருந்து அதை அரைத்து அது வெளியே இன்டெஸ்டைன் சிறுகுடலுக்கு போறதுக்கு 4 மணி நேரத்துக்கு மேல ஆகும். நீங்க என்ன கரெக்டா 8 மணிக்கு சாப்பிட்டு பாருங்க, 12-12:30 பசிக்கும். நீங்க 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டா 1 மணி ஆயிடுச்சு சாப்பிட முடியாது. ஆனா அவன் வீட்டுக்கே சாப்பிடுவான். வந்துருச்சு சோறு, கறி வந்துருச்சு. 12 மணிக்கு சாப்பிட்டவன் 10 மணிக்கு சாப்பிட்டவன் 1 மணிக்கு சாப்பிடக்கூடாது. 10 மணிக்கு சாப்பிட்டா நீ 4 மணி நேரம் கழிச்சு 3 மணிக்கு தான் சாப்பிடணும். 2 மணி அல்லது 2:30 மணிக்கு தான் சாப்பிடணும். 4 மணி நேரம் கழிச்சு நீங்க பார்த்தா இயல்பா உங்களுக்கு பசிக்கும். நல்ல உடம்பா இருந்தா, நல்ல செரிமான மண்டலமா இருந்தா. தந்தை பெரியார் 94 வயதிலும் வான்கோழி பிரியாணி சாப்பிட்டுருக்கிறாரு. அப்படி சாப்பிட்டாருன்னா செரிச்சிருக்கு அவருக்கு, அதனால சாப்பிட்டார். அவருடைய செரிமான மண்டலம் சரியா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அவர் ஆக்டிவா உழைச்சிருக்கிறார். உடல் உழைப்பும் இருக்கு, உழைக்கிறதும் இருக்கு. எனவே மது அருந்துவதன் மூலம் ஆயுள் குறைகிறது. இது ஒரு பக்கம். அவன் 80 வயசு வந்து வாழ வேண்டிய 40 வயசுல செத்து போறான். நம்ம கட்சியிலே நம்ம தம்பி ஒருத்தர் 7 பேர் கொண்ட தம்பி, ரொம்ப நல்ல தம்பி, வழக்குரைஞர். திடீர்னு அவர் காலமாகிவிட்டார். நல்ல சிந்தனையாளர்கள் கூட. நல்ல சிந்தனையாளர்கள்லாம் அப்படி போயிடுறாங்க. அவங்களாம் நீண்ட காலம் வாழணும். சிந்திக்க தெரியாதவன் 100 வயசு வாழ்றதுக்கு சிந்தனையாளர்கள் 100 வயசு வாழ்ந்தா நல்லது தானே. பெரியார் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தா என்ன ஆகிருக்கு யோசிச்சு பாருங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் 65 வயசுல இறந்துட்டார். அவர் பெரியார் மாதிரி 95 வயசுல வாழ்ந்திருந்தார்னா இந்தியா ஒரு பௌத்த நாடு ஆகிருக்கும். RSS இல்லாம போயிருக்கு. RSS ஒரு இயக்கம் உருவாகி இருக்காரு. அவர் பௌத்தத்துக்கு மாறின அடுத்த சில மாதங்களில் இறந்துடுறார். அக்டோபர் 14 பௌத்தத்துக்கு மாறுறாரு, டிசம்பர் 6 செத்துறாரு. அப்ப அவர் இறக்கும்போது 65 வயசு தான். அப்படிதான் தூக்கம் இல்லாம இரவெல்லாம் கண்ணு முடிச்சு எழுதுனதுனால டயபெட்டிக்ஸ், சக்கரை நோய் வந்து, பிபி, உயர் ரத்த அழுத்தம் வந்து ஒரு உடல்நலம் பாதிக்கப்பட்டுச்சு. தூக்கம் இல்லாமல் இருந்தாலும், மது அருந்தினாலும், கண்டபடி சாப்பிட்டாலும் முதலில் அடி வாங்கக்கூடிய உறுப்பு எது தெரியுமா? கல்லீரல் தான். லிவர், கல்லீரல். இந்த கல்லீரலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. உடல்ல எந்த உறுப்பை வெட்டினாலும் அது மறுபடியும் துளிர்க்காது.
ஆனால் கல்லீரலை வெட்டின 2 துண்டும் துளிர்க்கும். ஒரு சின்ன துண்டை எடுத்து இன்னொருத்தனை வச்சு அது வளர்ந்துடும். நம்ம கல்லீரலுக்குள்ள ஒரு 3/4 பாகத்தை வச்சுட்டு 1/4 பாகத்தை வெட்டிட்டோம்னா அந்த 1/4 பாகம் வளர்ந்துடும். லிவருக்கு அந்த சக்தி உண்டு. நீ சாப்பிட்ட பிறகு உன் குடலுக்குள்ளே இறைப்பைக்குள்ளே என்சைம்லாம் வரும். என்ன? அந்த பொருளை எல்லாம் செரிக்க வைக்கக்கூடிய அமிலம். என்சைம்னா அதெல்லாம் அமிலம் தான். கொக்குலாம் மீனை அப்படியே முழுங்குது. பார்த்துருப்பீங்க யூடியூப்லாம். நம்மளால் அப்படி அந்த மீனை ரெக்கையை வெட்டாமல் செதிலை எடுக்காமல் அந்த மண்டையை உடைக்காமல் நம்ம சாப்பிட்டோம்னா செரிக்குமா? நமக்கு செரிக்காது. ஆனால் கொக்குக்கு செரிக்கும். மலைப்பாம்பு ஆட்டை அப்படியே முழுங்கும். ஆடுடைய குழம்பு இருக்கும், கொம்பு இருக்கும், எல்லாம் எலும்பு இருக்கும், அந்த முடி இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படியே அது சாப்பிடும். மலைப்பாம்புக்கு அது செரிக்கும். அவ்வளவு செரிமான சக்தி அதுக்கு இயற்கையிலேயே இருக்கிறது. நம்மளால் அப்படி சாப்பிட முடியுமா? ஆட்டு குழம்பு சாப்பிட முடியுமா? ஆட்டு கொம்பை நம்ம முழுங்க முடியுமா? ஆட்டு எலும்பு கூட நம்மளால் கடிச்சு முழுங்க முடியாது. மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட செரிமான சக்தி தான். லிவர் தான் முதல்ல அடி வாங்கும். நம்முடைய குடல்ல இருக்கக்கூடிய உணவு நன்றாக அரைக்கப்பெற்று சிறுகுடல் வழியாக பெருங்குடல் வழியாக வெளியேறுகிறது. சிறுகுடல் வழியாக போகும்போது அங்கதான் அப்சார்ப்ஷன் இருக்குது. மினரல்ஸை உறிஞ்சுது, சத்து பொருள்லாம் அது உறிஞ்சுது. அது நேராக லிவருக்கு போகுது. எதுக்கு? கல்லீரலுக்கு போகுது. கல்லீரலில் தான் கொழுப்பு சேமிக்கப்படுகிறது. கல்லீரலில் தான் அந்த சர்க்கரை சேமிக்கப்படுகிறது. நீ பட்டினி கிடக்கிற நாளைக்கு 4 நாளானாலும் உயிரோடு இருக்கிறான், 8 நாளில் உயிரோடு இருக்கிறான், 10 நாள் உயிரோடு இருக்கிறான், சாப்பிடவே இல்லைன்னா அப்பெல்லாம் உனக்கு சக்தியை எது தருகிறது என்றால் சேமித்து வைத்திருக்கிற கல்லீரல் தான் உனக்கு சக்தியை தருகிறது. அந்த கல்லீரலில் போதிய சக்தி இல்லைன்னா நீ எழுந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது. சாப்பிடாம இருக்கும்போது திடீர்னு இழைச்சி போயிடும், ரொம்ப இழைச்சிடும். ஏன்னா உனக்கு உடம்பு அந்த லிவரில் இருக்கிற சத்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சப்ளை ஆகிட்டே இருக்கும். அவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பு கல்லீரல். அந்த கல்லீரலை தான் முதல்ல போய் இது அடிக்கும். எது? மது. மதுல இருக்கிறது எத்தனால்னு ஒரு கெமிக்கல் பேரு. அது உள்ள போன பிறகு அசிட்டால்டிஹைடுன்னு மாறுது. அது ஒரு அமிலமா மாறுது. அந்த அசிட்டால்டிஹைடு தான் டாக்ஸிக். அதுதான் நஞ்சு, அதுதான் நச்சு பொருள். அது உன்னுடைய லிவரை கல்லீரலை பாதிக்கும். கல்லீரலை பாதிச்சிருச்சுன்னா அப்புறம் உனக்கு மஞ்சக்காமாலை வரும், யூரின் மஞ்சளா போகும், வெளியே போனா வெளிர் நிறத்தில் இருக்கும், நார்மலா இருக்காது. கை காலில் ஒரு அசதி ஏற்படும், ஃபேட்டிக்னஸ். டயர்டா இருப்பான், போய் உட்கார்ந்துருவான். கொஞ்ச தூரம் நடப்பான், டயர்டா இருக்கு, போய் படுத்துருவான். அது தொடர் அசதிக்கு பேர் ஆங்கிலத்தில் ஃபேட்டிக்னஸ். எனர்ஜியே இருக்காது. இதெல்லாம் எப்ப ஏற்படுதுன்னா கல்லீரல் பாதிக்கப்படுகிற போது. கல்லீரல் எதனால் பாதிக்கப்படுகிறதுனா ஆல்கஹால் அருந்துவதால் பாதிக்கப்படுகிறது. ஆல்கஹால்ல என்ன இருக்குன்னா அசிட்டால்டிஹைடு என்கிற நச்சு பொருள் இருக்கிறது. இது தனி மனிதனை பாதிப்படைய செய்வது. அப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் பாதிக்கப்படுகிற போது இந்தியாவுக்கு கிடைக்கிற அம்பேத்கர் இல்லாமல் போகிறார்கள், இந்தியாவுக்கு கிடைக்கிற பெரியார்கள் கிடைக்காமல் போய்விடுவார்கள், இந்தியாவுக்கு கிடைக்கிற பேராசிரியர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள், விஞ்ஞானிகள் கூட இருக்கலாம். நம்மள எவ்வளவு பேர் ஆற்றல் பெற்றவர்கள் வருகிறார்கள் நம்ம காலத்திலே, சமகாலத்திலேயே. இன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் படிக்கிற படிப்பு, வாங்குற மதிப்பெண்களாம் பயங்கரமா இருக்கு. என்ன ஆகும்? ஆகவேதான் மனித வளம் பாழாகிறது என்கிறோம். எனவேதான் தேசிய கொள்கையை சொல்லுகிறோம். தோழர்களே, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரித்து பேசுகிறவர்களின் கருத்தை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். 2 அரசுகளுக்கும் 2 கோரிக்கைகளை வைக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு பூரண மதுவிலக்கு, முழு மதுவிலக்கு. இந்திய ஒன்றிய அரசுக்கு தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை, அதற்கு சட்டம். யார் கேட்டாலும் நீங்க பதில் சொல்லலாம். நாங்க ஒன்றும் இங்கிருந்து அங்க எஸ்கேப் ஆகல. நாங்க தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட கேட்கறது பயந்துக்கிட்டு இந்திய அரசாங்கத்திட்ட கேட்கிறோன்றாங்க. தவறு இல்லை. முதல்வர் கொடுத்த அறிக்கையில 2 கோரிக்கை இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு 4 கோரிக்கையை வச்சிருக்கிறோம். 1, படிப்படியா கடைகளை குறைக்கணும். 2வது, மகளிர் சுய உதவி குழுவின் மூலமாக பரப்புரை செய்யணும். 3வது, இந்திய ஒன்றிய அரசுக்கு
தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி வலியுறுத்த வேண்டும். இதெல்லாம் யார் சொல்லி இருக்கிறார்? தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க கூட்டணி கட்சி தான், திமுகவில் தான் இருக்கிறோம், திமுகவில் தான் தொடர்கிறோம். திமுக கூட்டணியில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் நாங்கள் பேசுகிற அரசியல் உங்களுக்கு நெருடலாக இருக்கும். கூட்டணி இருக்கிறவங்க பேச மாட்டாங்களேன்னு உனக்கு ஒரு டவுட். பேசுவோமே என்பது எங்கள் வரலாறு, அது எங்கள் அரசியல். பேச முடியும் என்பது எங்களுக்கான கெத்து, அது எங்களுக்கான வாங்கிட்ட இல்லை. நீ தலையில அடிச்சுக்கிற, வயிற்றுல அடிச்சுக்கிற, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்குதான் நான் சொன்னேன், ஒருவேளை நாங்கள் இப்படி எடுப்பதால் ஒரு நெருடல் ஏற்பட்டால், இதை பயன்படுத்தி கொள்கை பகைவர்கள் விரிசலை அதிகப்படுத்தினால், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் அரசியலில் ஏதேனும் பின்னடைவு ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதற்கு காரணம், நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். ஏனென்றால் அது தூய்மையானது, அது பொது நோக்கானது, அது தொலைநோக்கானது என்பதுதான். எனதருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் குறைந்தது 2 லட்சம் பெண்கள் பங்கேற்க வேண்டும். செய்வீர்களா? தென் மாவட்டங்களில் இருந்து 1 லட்சம் பேராவது வர வேண்டும். அழைத்து வருவீர்களா? கட்டிட வேலைக்கு வட இந்தியக்காரனை நீ வாடகைக்கு எடுக்கலாம், கட்சி பணிகளுக்கு நாம் அப்படி யாரையும் வெளியிலிருந்து வாடகைக்கு அழைக்க முடியாது. பெண்கள், நம் குடும்பத்து பெண்கள் வந்து பங்கேற்க வேண்டும். நம்முடைய அம்மா வர வேண்டும், அல்லது நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும், அல்லது மனைவி வர வேண்டும். நம்முடைய குடும்பத்து பெண்கள் வர வேண்டும், பொதுவாக இருக்கிற பெண்கள் வர வேண்டும், ஜனநாயக சக்திகளாக இருக்கிற பெண்கள் வர வேண்டும். மகளிர் குரலாக இது ஓங்கி ஒலிக்க வேண்டும். தேசிய மதுவிலக்கு கொள்கையை இந்திய ஒன்றிய அரசு நிறைவேற்றுகிற வரையில் நாம் இதை பெரிய அளவிலே பரப்புரையாக தமிழ்நாடு முழுவதும் மாநாட்டுக்கு பிறகும் எடுத்துச் செல்வோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மாநாட்டில் சந்திப்போம் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.